श्री कृष्णा श्री कृष्णा श्री कृष्णा श्री कृष्णा। गुरुर्ब्रह्मा गुरुर्विष्णुः गुरुर्देवो महेश्वरः गुरुः साक्षात् परं ब्रह्म तस्मै श्री गुरवे नमः। तस्मै श्री गुरवे नमः। हरि ओम तत्सत्। पंचदशि एडावदे अध्यायम् 182 श्लोकम्। तेन द्वैतमपहृत्य विद्योदेति न चान्यथा तथा च विदुषो भोगः कथं स्यादिति चेच्छृणु। நேத்தி சத்சங்கத்தில் நம்ம இந்த ஸ்லோகத்து வரைக்கும் பார்த்திருக்கோம். 181 182 இந்த ரெண்டு ஸ்லோகங்களும் சேர்ந்து பூர்வபக்ஷி கேட்குற ஒரு சந்தேகம். விசாரணை செய்யப்படுற விஷயம் ஞானி அக்ஞானி ரெண்டு பேருக்கு சமமாக வர பிராரப்த கர்மத்தனி அதில் இருக்கிற சுக துக்கங்கள்னு ரெண்டு பேரும் அனுபவிச்சுதான் தீர்த்துக்கணும். அப்புறம் ஞானம் வந்ததுக்கப்புறம் கூட எப்படி ஒரு ஞானி இந்த லோகத்தில் சுக துக்கங்கள் அனுபவிப்பான்? இது கான்ட்ரடிக்டரியாக இருக்குது. இதுதான் 2-3 நாளில் விசாரணை நடந்து கொண்டிருக்கிறது இந்த பிராரப்த விஷயமாக. 181 சாஸ்திரம் ஸ்ருதி வாக்கியங்கள்னு சிலது கோட் பண்ணி பூர்வபக்ஷி கேட்குறான். அங்கே ஸ்ருதிలో பல விதமாக பல ஸ்ருதி வேதாந்தத்தில் இதெல்லாம் பலதாக சொல்லப்பட்டிருக்கு. அப்புறம் ஞானம் அந்த மனுஷன் அவனை स्वात्मा किं पश्ये केन कम पश्येत. அப்புறம் எதுக்காக எதை வச்சு யாருன்னு பார்ப்பான், எது மணக்கிறான், எதுக்காக இப்படி எது சொல்லுவான், யாருக்கு சொல்லுவான், என்ன சர்வம் பிரம்மமயமாக தெரியுறது. இந்த வார்த்தைகள் எல்லாமே சதாசிவ பிரம்மேந்திர பாடின கீர்த்தனைக்கு சமமாக தோணுறது. சர்வம் பிரம்மமயம் ரே ரே சர்வம் பிரம்மமயம் கிம் வச்சனீயம் கிம் அவச்சனீயம். எது சொல்லணும் எது சொல்லக்கூடாது, கிம் போதவ்யம் கிம் அபோதவ்யம், கிம் கர்த்தவியம் கிம் அகர்த்தவியம், இப்படி பல வார்த்தைகள் வச்சு அவர் பாடியிருக்கார் கீர்த்தனை. ஸோ இதெல்லாம் கோட் பண்ணதுக்கு பிறகு அப்படி எதுவுமே அனுபவப்படக்கூடாதே ஞானிக்கு அப்படின்னு 182 அதனால் துவைத்தம் டியூவாலிட்டி அப்பன்ஹுத்திய அப்போ துவைத்தமே தெரியக்கூடாது காணப்படக்கூடாதுன்னு இவனை சொல்கிறான். ஏன்னா வித்யா உதேதி, ஆனால் ஞானம் அத்வைத ஞானம் வந்ததுனால துவைத்தம் அனுபவப்படக்கூடாது. அந்யதா ந ச ததா ச விதுஷः. அப்படி யாருக்காவது துவைத்த அனுபவம் ஏற்பட்டுட்டு இருக்கு, அவனும் சுகம் துக்கம் அனுபவிக்கிறான், எல்லாரும் கூட இருக்கிறான் இப்படின்னா அப்போ அவனுக்கு ஞானம் இல்லை, அவனுக்கு ஞானம் வரல. ஞானம் வந்தால் துவைத்தம் எப்படி அனுபவிப்பான், எப்படி படும். கதம் போகः ஸ்யாத் அப்படியானே இது சேத். அப்படி உனக்கு சந்தேகம் வந்தால் ஸ்ருணு, நான் சொல்கிற கேளு, நீ நினைக்கிறது தப்பு அப்படின்னு சொல்லிட்டு 183வது ஸ்லோகத்தில் பதில் கொடுக்குறாரு ஆச்சாரியர்.
சுஷுப்தி விஷயா முக்தி விஷயா வா ஸ்ருதிஸ்த்விதி உக்தம் ஸ்வாப்யய சம்பத்தோः இதி சூத்ரே ஹ்யதி ஸ்புடம். பிரம்மசூத்திரத்தில் இந்த விஷயம் பற்றி ஒரு விசாரணை வந்தது. அங்கே சூத்திரத்தில் இப்படி கோட் பண்ணப்பட்டிருக்குன்னு அதையே ஆதாரமாக வச்சுக்கிட்டு இங்கே வித்யாரண்ய சுவாமி பதில் கொடுக்குறாரு. நீ ஆனால் அது சரியாக நீ புரிஞ்சிக்கல. ஸ்ருதி ஏதாவது சொல்கிறது வார்த்தைன்னா எந்த சந்தர்ப்பத்தில் எதுக்காக எது ரிஃபர் பண்ணி இந்த வார்த்தைகள் சொல்கிறதுனேது இந்த கான்டெக்ஸ்ட் இஸ் மோர் இம்பார்ட்டண்ட். இது நிறைய பேருக்கு அந்த டேலண்ட் அது குரு சொல்லி தருவார், குரு சரியாக சொல்லி தரணும். அப்புறம் அதே சமயத்தில் நம்ம சாஸ்திரத்தை அவ்வளோ கரெக்டாக சின்சியராக ஒழுங்காக படிக்கலைன்னா இந்த மாதிரி கேள்விகள் எல்லாம் வரும். படித்தா கேள்விகள் வராதான்னா அப்போ கூட வரலாம். அதனால தான் தினந்தோறும் எதுக்கு சத்சங்கம் சாஸ்திரத்தின் அத்தியனம் பண்ணணும் அப்படின்னா மனசுன்னு நம்பவே கூடாது. என்னைக்காவது எப்பாவது திரும்பி ஒரு சந்தேகம் உருவாகலாம். அதனால் சாஸ்திரத்தின்னு படிச்சுட்டே படித்ததே படிக்கலாம், புதுவாக இருக்கிற புஸ்தகங்களை படிக்கலாம் எடுத்து அதில். ஸோ இப்படி படிச்சுட்டே இருக்கும்போதும் அதனால தான் வித்யாரண்ய சுவாமி ஆல் தி ஆன்டிசிபேட்டட் டவுட்ஸ் மனுஷனுடைய புத்திக்குள்ளே என்னென்ன சந்தேகங்கள் வரத்துக்கு வாய்ப்பு இருக்கின்றனதோ சாஸ்திரம் படிக்கும்போது அனுபவக்னடாகி அவங்க அத்தனை வருஷம் அவங்க குருக்கிட்ட இருந்து சாதனை பண்ணி சாஸ்திரத்தை க்ஷுண்ணமாக படித்ததுனால அவங்களுக்கு அந்த அனுபவத்தினால தெரியறது. அதனால தான் இந்த புஸ்தகத்தில் ஏகப்பட்ட கேள்விகள். ஸோ இதெல்லாம் கேட்கறதுனால நமக்கு நல்ல தெளிவு நிச்சய ஞானம் ஏற்படுறதுக்கு, அபரோக்ஷ ஞானம் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அது நீ அப்போ என்ன சொல்கிறாரு, இந்த ஸ்ருதி வாக்கியம் என்ன சொன்னதுன்னு நீ கவனிக்காமே அது தெரிஞ்சுக்காமே சும்மா பேசுகிறப்பா. இந்த ஸ்டேட்மெண்ட் ரிஃபர் பண்ண கண்டிஷன் டீப் ஸ்லீப் பற்றி ஆர் இல்லைன்னா டோட்டல் லிபரேஷன் விதேக முக்தி அது நீ மனசில் வச்சுக்கிட்டு தான் மையமாக ஸ்ருதி அங்கே சொல்லப்பட்டது. அப்படியானு பிரம்மசூத்திரத்தில் கூட வியாசர் அதை பற்றி சொல்லியிருக்காரு. ஸோ விதேக முக்தி. அதனால் இந்த ரெண்டு ஸ்டேட்மெண்ட்ஸ்னு ஒடுங்க நீ சொன்ன ரெண்டு ஸ்லோகங்கள் விஷயம் ஆர்குமெண்ட்டு தப்பு அப்படி கிடையாதுன்னாரு. இப்போ பதத்துடைய அர்த்தத்தின்னு பாருங்கோ. ஸ்ருதி தூ உண்மையாக இந்த ஸ்ருதி ரிஃபரன்ஸ் என்னென்னா சுஷுப்தி விஷயா. சுஷுப்தின்னா நித்ர அவஸ்தா, அதுதான் டாபிக். அந்த நித்ரలో தான் மனசங்க லயிச்சு போனப்போ மனசு ஆக்டிவாக இல்லாமல் இருக்கும்போது அங்கே மணக்கலை, தெரியலை, சப்தம் கேட்கலை, எதுவுமே தெரியல. அதனால் அது சுஷுப்தி விஷயம் இல்லைன்னா முக்தி விஷயமாக இருக்கும். முக்தி விஷயம்னு அர்த்தம் இங்கே புரிஞ்சுக்கணும். விதேக முக்தி. விதேக முக்தி ஆனதுக்கப்புறம் ஆக்சுவலி நித்ரை கூட நமக்கு கொஞ்ச நேரத்துக்கு விதேக முக்தி தான். தேகம் இருக்கிறதே தெரியலையே நித்ரையில். அதனால் ஷார்ட் டெத்துன்னு சொல்லணும், டெம்பரரிலி ஷார்ட் டெத். அதனால் முக்தி விஷயமாக இருக்கணும். இத்தி ஸ்வாப்யய சம்பத்தோஹோ, இந்த வார்த்தை தான் பிரம்மசூத்திரத்தில் சொல்லப்பட்ட வருஷம். இத்தி சூத்ரேஹி அதிஸ்புடம் உக்தம். இது சுஷுப்தி பற்றியும் விதேக முக்தி பற்றியும் தானே சொல்லப்பட்டதாக பிரம்மசூத்திரத்தில் ரொம்ப கிளியராக சொல்லப்பட்டிருக்கு. நீ அதை கேள்விப்பட்டிருக்கியா, சிந்திச்சியா? கேள்வி கேட்கணும்னு என்னமோ சும்மா கேட்கக்கூடாது, சரியா? அதனால் சொல்லி இங்கே
ஒரு பாயிண்ட் நம்ம சிந்திக்க வேண்டியிருக்கு. என்னென்னா இந்த ரெண்டு அவஸ்தைகளுக்குள்ள எதை விதேக முக்தி, ஆக்சுவலி ஜீவன் முக்தி நிலையில் கூட எடுக்கணும். ஆனால் இது இவனுக்கு புரியாதனால, இவன் கேள்வி கேட்குறதுனால விதேக முக்தனே எடுத்துக்கிறோம். ஜீவன் முக்தி நிலையில் கூட துவைத்த அனுபவம் இருந்துட்டு இருந்தால் கூட இல்லாத மாதிரி தான். சரி, இந்த ரெண்டு தூக்க நிலை அண்ட் விதேக முக்தி நிலை, இங்கே ஸ்பெசிஃபிக் நாலெட்ஜ் இருக்காது. ஸ்பெசிஃபிக்கு நாலெட்ஜ் இருக்காது. இப்போது என்னது ஸ்பெசிஃபிக் நாலெட்ஜ்? என்ன? ஜாகிரத அவஸ்தை பற்றி பேசுவோம். கனவுல, இதே நினைவுல அங்கே தூரம் பார்த்தோம். நிறைய ஜனங்கள், பெரிய கூட்டம் இருக்காங்க. ஆமாம்மாடா, கூட்டம் நிறைய ஜனங்கள் இருக்காங்க அங்கே. பக்கத்தில் இருக்கிறவன் சொல்கிறேன், இவனு சொல்கிறான். இது சாமான்யமாக ஞானம் ரெண்டு பேருக்கு. ஆனால் அதுக்கப்புறம் கிட்ட போயோ யாரோ சொல்லியோ இல்லை பைனாக்குலர் பற்றி பார்த்தியோ கொஞ்சம் பார்த்தேன். அந்த ஜனங்களுக்குள்ள பாதி பேர் ஸ்திரீகளும் இருக்காங்க அப்படின்னு அது விசேஷ ஞானம் ஆகிறதே. ஸோ சாமானிய ஞானம், ஆனால் அதில் ஸ்பெசிஃபிக்காக தெரியறது விசேஷ ஞானம். ஆனால் இப்போ சொன்ன இந்த தூக்கம் நிலையிலையும் அந்த விதேக முக்தி நிலையிலையும் ஸ்பெசிஃபிக் நாலெட்ஜே இல்லை. சரியா? ஸ்பெசிஃபிக் நாலெட்ஜ் இல்லை, சாமானிய ஞானம் தான் இருக்குது. அதனால் அது அந்த பாயிண்ட்டுன்னு நம்ம ஞாபகம் வச்சுக்கணும். ஸோ இந்த மாதிரி பிரம்மசூத்திரம் விஷயம் எடுத்துகிட்டு ஆச்சாரியர் சொல்லியிருக்கார். ஸோ இங்கே இந்த சுஷுப்தி பற்றி சொல்கிறதுனால சுவாமிஜி சாயங்காலம் ஹிந்தி சத்சங்கத்தில் சொல்லும்போது ஒரு மகாத்மா பேசினது சொல்கிறார்ல, இந்த மிருத்யு பற்றி இப்போ சொன்னானே, சொப்னம் இது நித்ரனது ஏ செமி டெத்து, ஏ ஷார்ட் டெத்து, டெம்பரரி டெத்துன்னு சொல்லணும். ஆனால் அதே பர்மனெண்ட். ஆனால் சுகமாக இருக்குல்ல நித்ரையே அவ்வளோ சுகமாக இருந்தான்னா, கொஞ்ச நேரத்துக்கு உடம்பு தெரியலான்னு அவ்வளோ சுகமாக இருக்கிறன்னா, சாஸ்வதமாக உடம்பு இல்லாமல் இருந்து எவ்வளோ சுகமாக லைட்டாக இருக்கும் நினச்சி பாருங்க. மிருத்யு பயம் வருமா? அதுக்கு அந்த கதையில் என்ன சொல்கிறாருன்னா, ஒரு மகாத்மா அப்பா ஓடி போகும்போது சௌக்கியமாக இருக்குமா, நடந்து நிதானமாக போனால் சௌக்கியமாக இருக்குமான்னு. நடந்து போனால் தான் சௌக்கியமாக இருக்கும், ஓடி போனால் ஹார்ட் பீட் இன்க்ரீஸ் ஆகி மூச்சு வாங்குறோம். அதுக்கப்புறம் நடந்துட்டு இருந்தே சுகமாக இருக்குமா, நின்றுட்டு இருந்தால் சுகமாக இருக்குமான்னு. அது என்ன சுவாமி, நின்றுட்டு இருந்தால் சுகமாக இருக்கும்? நின்றுட்டு இருந்தால் சுகமாக இருக்குமா, ஒரு இடத்துல உட்கார்ந்தா சுகமாக இருக்குமான்னா? அப்புறம் ஆமாம், உட்காந்துட்டா நிம்மதியாக இருக்கும். நிற்கிறதுக்கு பதிலாக உட்காந்துட்டு இருந்தால் சுகமாக இருக்குமா, படுத்துக்கிட்டால் சுகமாக இருக்குமான்னா? அதான் சார், படுத்துக்கிறதுக்கு தான் எப்போ படுத்துக்கலாம், தூங்குறோம். தூங்கலைன்னா கூட சும்மா படுத்துக்கிட்ட உடம்புக்கு மோர் தி சர்ஃபேஸ் ஏரியா ஆக்குபை பண்ணால் சரீரத்துக்கு அந்தளவுக்கு அதுக்கு ரொம்ப சௌக்கியமாக இருக்கும். அப்போது சரி, படுத்துக்கிட்டால் சுகமாக இருக்கேன், சும்மா படுத்துக்கிட்டால் சுகமாக இருக்குமா, நீ உடம்புன்னு மறந்துட்டு நித்ரைக்குள்ளே போனால் சுகமாக இருக்குமான்னா? நித்ரைக்குள்ளே போனால் தான் சுகமாக இருக்கு, உடம்பு மறந்துட்டு. அப்போது உடம்பு மறந்துட்டு நித்ரையில் இருக்கிறது சுகமாக, கொஞ்சம் நேரம் நடுவில் கனவு வந்துச்சு, அப்புறம் ஏந்திரிச்சு திரும்பி இப்படி நடக்கிறது. ஏந்திரிக்கும் போதெல்லாம் சரீர தாதாத்மியம் வருது, திரும்பி சம்சாரம் தொடங்குது, துக்கமாக இந்த திரும்பி சமாளிச்சுக்கணும், இது சுமக்கணும் இந்த உடம்புன்னு. அதுக்கு பதில் உடம்பே இல்லாமல் கொஞ்ச நேரத்துக்கு மட்டும் உடம்பு இல்லாத மாதிரி தூங்கிட்டா சுகமாக, இனிமேல் உடம்பு இந்த உடம்பே இல்லாமல் ஆகிற மிருத்யு சுகமானார். அப்போ புரிஞ்சுக்கிட்ட இந்த கேட்குறவனுக்கு, ஆமாம் சுவாமி, மிருத்யு தான் சுகமாக இருக்கு. மிருத்யுனா டெத்து,
இந்த சரீரத்தை விட்டுட்டா சுகமாக இருக்கு. அதை திரும்பி மறுபடியும் சரீரம் வராமல் விதேகமுக்தி நடந்தப்போ அதுதான் அந்த சுகம்தான் ஆத்தியந்திக சுகம். அதனால் மிருத்யுவுக்கு பயப்படக்கூடாது. மிருத்யு అనేది ஹாப்பிலி இன்வைட் பண்ணக்கூடிய ஒரு விஷயம். சரியா? அதை அந்த சந்தர்ப்பத்தில் சொல்லியிருக்காரு சுவாமிஜி இந்த மாதிரி. சரி, அப்புறம் இப்படி சொன்னே, நீ இதில் பெரிய தவறு இருக்கப்பா, நீ இப்படியெல்லாம் ஆர்கியூ பண்ணா. சரியா? ஆன்சர் சொல்லிட்டார். சொன்னதுக்கு பிறகும் நீ சொன்னது ஒத்துக்கணும், அது கரெக்டானா என்ன பெரிய ப்ராப்ளம், வம்பு வரும், பெரிய கன்ஃபியூஷன் வரும். என்னது? அடுத்த 184 சொல்கிறாரு பாருங்கோ. ஸ்வாப்யய சம்பத்யோஹோ அந்யதர அபேக்ஷம் ஆவிஷ்கிருதம். இதுதான் பிரம்மசூத்திரம். அது ஃபர்தராக எக்ஸ்பிளைன் பண்ணணும்னா அந்த பதங்கள் எடுத்து எக்ஸ்பிளைன் பண்ணல. இது எப்படி இருக்கும்னா அர்த்தம், அந்யதா யாக்ஞவல்க்யாதேஹே ஆச்சாரியத்வம் ந சம்பவேத் துவைதத்ருஷ்டாவ வித்வத்தா துவைதத்ருஷ்டௌ ந வாக்வதேத். நீ இப்படி சொன்னால் துவைத்தமே அப்புறம் தெரியக்கூடாது, எந்த அனுபவமும் அவனுக்கு துவைத்த அனுபவமே வரக்கூடாதுன்னா அது சாஸ்திரம் அப்படி சொல்லலை. நித்திரையில் இருக்காது, அது டெம்பரரியாக. இப்போது இல்லைன்னு என்ன ஆகும்னா நீ சொன்னது ராங் ரிஃபரன்ஸ் கோட்டேஷன் ஆகிடும். கோட் பண்ணுற நீ அந்யதா, நீ சொன்னதை வச்சு பார்த்தா யாக்ஞவல்க்ய ஆதேஹே, யாக்ஞவல்க்யர் முதலான ஆச்சாரியர்களெல்லாம் குருஸ்தானத்தில் இருந்து வியாசபீட்டத்தில் இருந்து ஆச்சாரியத்துவம் ந சம்பவேத். ஒரு குரு ஆச்சாரியனாக இருந்துட்டு சாஸ்திரத்தின்னு சொல்லிக் கொடுக்கணும்னா துவைத்தமே தெரியக்கூடாது அப்படின்னா அசல் டீச்சிங்கே பண்ண முடியாது. பாருங்க, ஆச்சாரியத்துவமே ந சம்பவேத். ஏன்னா குரு அப்புறம் சிஷ்யனை உட்கார்ந்துட்டு பாட்டம், நீ நானும் ஒன்று தான் அப்பா, பிரம்மம்தான், அதனால் எதுவுமே சொல்ல முடியாதானே சொல்லுவாரா? துவைத்தன்ல தான் டீச்சிங் நடக்கிறது, துவைத்தன்ல தான் சொல்லணும். இந்த துவைத்தம் மித்யா அப்படின்னு அத்வைத்தத்தினை பற்றி துவைத்தத்தில் தான் சொல்லி கொடுக்க வேண்டியது இருக்கு. ஸோ அத்வைத ஞானம் துவைத்த நிலையில் தான் ஏற்படுறது. நீ அத்வைத்தமாக இருந்துச்சுன்னா அதுக்கப்புறம் குரு கிட்டே வருவேன், ஞானம் இருந்துச்சுன்னா வர வேண்டிய அவசியம் என்ன இருக்கு? ஸோ அதனால் இது அப்போ லோகத்தில் இந்த எந்த டீச்சரும் சங்கராச்சாரியராகட்டும் இன்னொரு ஆகட்டும் யாரும் அப்போ எப்படி டீச் பண்ணுவாங்க? யாருக்கு டீச் பண்ணுவான், எதுக்காக டீச் பண்ணுவான்? ஏன்னா ரெண்டுமே பிரம்மந்தான். அப்படி என்ன இந்த ஞானம் கொடுக்க முடியுமா? அதனால துவைத்தமனு தெரிஞ்சால் கூட குருவுக்கு அஜ்ஞான துவைத்தம், இது துவைத்தம் అనేది அஜ்ஞானம். துவைத்தம் காணப்பட்டுட்டு இருக்கும்போது நீ அத்வைத்த வஸ்துவனு தெரிஞ்சுக்கிறதுக்கு வேண்டிய விஷயத்தின் குருவு அத்வைத்த நிஷ்டையில் இருந்து கூட துவைத்த நிலைக்கு வந்துதான். ஒரு ஞானி ஒரு ஆச்சாரியர் நம்ம கூட பேசணும், உபதேசம் டீச்சிங் பண்ணணும், கிளாஸ் எடுக்கணும் அப்படின்னாவே அவங்க விவகாரத்துக்கு இறங்கி வந்தாதான் அந்த அப்போதான் விவகாரம்னு அர்த்தம் டீச்சிங். அதர்வைஸ் பேசாமல் மௌனமாக இருந்து போயிருந்து அப்புறம் அது எப்படி ஞானம் கொடுக்க முடியுமா? அப்போ இந்த யாக்ஞவல்க்ய முதலான இந்த ஆச்சாரியர்கள் உபனிஷத்தில் வர இத்தனை ருஷிகள் எல்லாரும் அதெல்லாம் சும்மா போய் வேஸ்ட் ஆகிடுமே. அப்புறம் நீ என்ன நினைக்கிற பாரு, துவைத்த திருஷ்டவ், துவைத்தம் பார்க்குறான்னு இவர் இன்னும் அப்படின்னா அந்த குருவுக்கு ஞானம் இல்லை, அவருக்கு ஞானம் ஏற்படலை. ஞானம் ஏற்பட்டால் துவைத்தம் பார்க்கக்கூடாது. துவைத்தம் பார்க்கறதுனால தானே முன்னாடி ஒருத்தனை உட்கார வச்சுட்டு பேசி சொல்லி கொடுத்துட்ருக்கிறாரு. அப்படின்னு தப்பாக ஆகிடும்.
ಸೊ ದ್ವೈತ ದೃಷ್ಟವು ಅವಿದ್ವತ. ಅವಿದ್ವತವನ್ನು ಅವರಿಗೆ ಜ್ಞಾನವಿಲ್ಲ, ಅப்புறம் வித்வத் இல்லை அவர். துவைத்த அதிருஷ்டவு. அப்போது இப்போ துவைத்தத்தனை பார்க்கல, ஆக்செப்ட் பண்ணலன்னா வாக்னவதேத்த, அப்போ பேச முடியாது. ரெண்டாவது பொருள்னு நினச்சிட்டு தான் அந்த சரீரத்துக்கு, அந்த காதுக்கு, அந்த ஹிருதயத்தில் போய் சேரத்துக்கு. அப்போ உபனிஷத்துகள் எதுக்கெல்லாம் வார்த்தைகள் சொல்லப்பட்டது? குரு சிஷ்ய பரம்பரா எதுக்காக இது சொல்லப்பட்டது? அதனால் பாருங்கள் எவ்வளோ பெரிய ப்ராப்ளம் வரும் நீ சிந்திக்கிற சிந்தனை பார்த்தீங்கன்னா. அதனால் ஒழுங்காக சிந்திக்கணும்ப்பா, இப்படியெல்லாம் பேசாதே அப்படின்னு சொல்லிட்டு. இந்த விஷயத்தில் பொதுவாக சொல்கிற ஒரு கதை உண்டு. யோக வாசிஷ்டத்தில் ராமர்கிட்ட வசிஷ்டர் இப்படி தான் பல நாட்கள் ஞான விஷயம், அத்வைத்தம், உபனிஷத்து ஞானம் பற்றி எல்லாம் பேசுகிறார், டீச் பண்ணுறார். ராமர் தினந்தோறும் எவ்வளோ நாள் சார் இந்த பஞ்சதசின்னு இல்யூஷன் அப்படின்னு ஒரு டாபிக் எடுத்து விடமாட்டார். இவ்வளோ சுற்றி அதுக்கு எத்தனையோ கேள்விகள் எழுப்பி பேசுகிறாரு. அப்படி ராமர் எல்லாம் கேட்டதுக்கப்புறம் ராமருக்கு கூட இன்னும் பூர்ணமாக இந்த விஷயம் தெரியாமல் மனசில் ஏதோ சந்தேகம் வந்துச்சு. அத்வைத்த நிஷ்டான்னு இது உலகம் பார்க்குறதே இல்லை, இல்லியூஷனு. ராமர் என்ன பண்ணார், அங்கே ஒரு யானை வந்துச்சு. அந்த யானையை எப்படியோ அது கொஞ்சம் இது பண்ணி மோட்டிவேட் பண்ணி வசிஷ்டர் அங்கே நின்றுட்டு இருக்கும்போது அவருக்கு பின்னாடி போய் துரத்துற மாதிரி யானனே ஊக்கம் இன்ஸ்பயர் பண்ணி விட்டுட்டார், துரத்திட்டார். அப்புறம் வசிஷ்டர் யானை வருதுன்னு பார்த்துட்டு அவருடைய கமண்டலும் அப்புறம் அந்த லுங்கியை வேஷ்டி கட்டிட்டு எப்படி இருக்கும் பாருங்க, போட்டு ஓடுறாரு. ஓடி எப்படியோ மொத்தத்தில் கொஞ்சம் மறைச்சிக்கிட்டு மரத்துக்கு பக்கத்தில் போனால் யானை அங்கே இங்கே அந்த பக்கம் போச்சு. அப்போ அப்படின்னு மூச்சு வாங்கிட்டு அசுபுஷனே வசிஷ்டர். ராமர் என்ன வசிஷ்டர் குருவே, எல்லாமே இல்லூஷன் தான், அப்புறம் எல்லாமே பிரம்மம், வேறு எதுவுமே இல்லை, இல்லூஷனன்றீங்க, ஜெகத்து மித்யானே. அப்போ ஏன் இல்லூஷனாக இருந்த யானை நீங்கள் அப்படி ஓடிட்டீங்க என்ன? வசிஷ்டர் சொன்னார், நான் ஓடினதா உனக்கு தெரிஞ்சது கூட இல்லூஷன் தானப்பான்னார். நான் ஓடினது மாதிரி உனக்கு தெரிஞ்சது கூட இல்லூஷன் தான்னார். பார்த்தீங்களா, அதுதான் டீச்சர். ஸோ இந்த மாதிரி இந்த ஸ்டூடெண்ட்டுக்கு இப்படியெல்லாம் வரும். அதனால் டீச்சருக்கு நல்லா தெரியும் விஷயத்தினை கரெக்டாக இந்த கான்டெக்ஸ்டில் இது இப்படி தான் புரிஞ்சுக்கணும். அதனால தான் சாஸ்திரம் உபனிஷத்துகள் எல்லாம் சொந்தமாக படிக்கக்கூடாது, ரொம்ப டேஞ்சர். அதனால தான் எப்படியோ கொஞ்ச நாளுக்கு படித்து கேட்டதுக்கப்புறம் கூட ஒரு ஆச்சாரியர்கிட்ட படிச்சுட்டு இருக்கும்போது நடுவில் வேறு ஏதோ கேட்டு ஏதோ படித்து கொஞ்சம் அங்கேயும் போய் இங்கே போய் எல்லாம் பண்ணும்போது தான் நிறைய பேருக்கு டீவியேஷன் வருது. ஆச்சரியமாக இருக்கும். 3-4 வருஷம் ரொம்ப தொடர்ந்து சின்சியராக எல்லாம் கேட்டுட்டு இருப்பாங்க, சத் சங்கத்துக்கு வராங்க. ஆனால் அதுக்கப்புறம் பார்த்தா டோட்டலாக ஸ்டாப் பண்ணிவிட்டு எங்கோ ஏதோ மாதிரி ஆகிடுறாங்க. ரொம்ப தூரமாக குரு எங்கே போல விட்டுட்டு, குரு கிளாஸ் நடத்திட்டே இருக்கிறாரு, ரொம்ப பக்கத்தில் கிட்டேயே அவகாசம் இருக்கிறது, ஆனால் வரமாட்டான். என்னாச்சு, மைண்டில் என்னமோ குழப்பம் ஏற்பட்டது. ஒரு சின்ன சந்தேகம் வந்தாவே it will disrupts the mind and collapses the mind and takes you away from the track of the spirituality. ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்கணும். போதும், நிறைய புரிஞ்சு போச்சு, எனக்கு எல்லாம் தெரிஞ்சு போச்சு, பிரம்ம சத்தியம் ஜெகன் மித்யா, அவ்வளோதானா, இப்படி இல்லை கிடையாது. அதனால சுவாமிஜி அடிக்கடிக்கு சொல்கிறது, சத் சங்கம் தினந்தோறும் வேணும், லைஃப் லாங் வேணும். சரியா? லைஃப் லாங்கு குரு அவைலபிளாக இருக்கிற வரைக்கும் இல்லை நீயே அப்புறம் நிதித்தியாசனத்தில் ஈடுபடணும், நீயே நிறைய நாள் படித்ததுக்கப்புறம். ஸோ குரு அவைலபிளாக, டீச்சிங் அவைலபிளாக இருக்கும்போதும் ஸ்ரவணத்தினால் ஏற்படுற ஒரு தெளிவு நம்மளா மெடிடேஷனும் நிதித்தியாசனம் பண்ணால் கூட ஏற்படாதுன்னு சொல்கிறது.
அதனால தான் நம்மளா தியானம் பண்ணுறோம், பகவானு ரூபம் இதெல்லாம் பண்ணலாம், அதெல்லாம் பண்ணுங்க, நல்லது தான். ஆனால் நேராக ஸ்ரவணத்துக்கு, சப்தத்துக்கு, பகவான் ரூபத்துக்கு மேலே அவருடைய நாமத்துக்கு மகி இருக்கணும் இல்லையா? அந்த நாமத்துடைய மகிமை என்னது தான் உபனிஷத்து ஞானமாக அந்த அனுபவஜனான குருகள் நமக்கு லவுடு திங்கிங் அவங்க பண்ணும்போது அது போய் சேரணும். அதனால தான் பாகவதத்தில் முக்கியத்துவம் கர்ணரந்திரேன ஹிருதய நாடி, ஹிருதயத்தில் கர்ணநாடி மூலமாக போய் கிளியராக சொல்லப்பட்டிருக்கு. இட் டச்சஸ் தி கோர். அதனால தான் ஸ்ரவணம் ரொம்ப முக்கியம் அப்படின்னு சொல்லிட்டு 184 அந்த விஷயம் எல்லாம் சொல்லிட்டு அதுக்கப்புறம் இப்போ என்ன கன்க்ளூஷன் என்னன்னா, அத்வைத்த நம்முடைய நிஜஸ்வரூபத்தில் நம்ம இருந்துட்டு அப்புறம் துவைத்தத்தின்னு பார்க்கறதுனாலையோ துவைத்தம் தெரியறதுனால அத்வைத்த ஸ்வரூப நிஷ்டைக்கு ஞானத்துக்கு ஒரு ப்ராப்ளம் கிடையாது. தெர் இஸ் நோ கான்ட்ரடிக்ஷன். இதுதான் நல்லா புரிஞ்சுக்கணும். நிறைய ஒரு ட்ராபேக்கு தான் இந்த இடத்துல வரும். எக்ஸ்பெக்டேஷன், அது அப்படி இருக்கணும், இப்படி இருக்கணும், ஏதோ அனுபவம் வரணும், இது ஆகணும், அது ஆகணும், எல்லாம் மாயா. அதனால நல்ல அத்வைத்தம் காணப்பட்டுட்டே இருக்கும். பல உதாரணங்கள் பல வாட்டி சொல்லியிருக்கோம். ஸோ நத்திங் அகென்ஸ்ட் டு தி அத்வைத ஞானம். அதனால் ப்ளூராலிட்டி இருந்துட்டுக்கிறோம். ப்ளூராலிட்டி இருக்கிறதுனால அதை பற்றி நம்ம யூ நீட் நாட் டு ஸ்ட்ரகிள். இந்த ப்ளூராலிட்டின்னு ரிமூவ் பண்ணணும்னு இல்லை. ப்ளூராலிட்டின்னு பார்க்கும்போதே நம்ம சாஸ்திர சிரவண சக்தினால் அப்பப்போ அங்கங்கே பார்த்துடுவோம். ஒன்று அந்த நிதித்தியாசன டெக்னிக்ஸ் எல்லாம் கண்ணு திறந்து கூட பண்ணா, ஆமாம் இது இருந்துக்கிட்டோம். ஆனால் சத்தியம் என்ன? சத்தியம் நான் தானே. நான் இல்லாமல் இந்த துவைத்தம் டியூவாலிட்டி எங்கே காணப்படும்? ஸோ டியூவாலிட்டி யாருக்கு காணப்படுறதோ, நாமரூபங்கள் பலத வெரைட்டியாக 5 புலங்கள்னால காணப்படுறது. இங்கே பாருங்கோ, இங்கே டியூவாலிட்டி இல்லைன்னே ப்ரூவ் பண்ணலாம். இது நிதித்தியாசனத்துக்காக ஒரு வாட்டி டிஸ்கஸ் பண்ண விஷயம் பாருங்கள். ஆப்ஜெக்ட்ஸ் பலதை, பல ஆப்ஜெக்ட் என்ன அர்த்தம்? இப்போது ஒரு கிளிப்புன்னு பார்க்குறீங்க. இந்த கிளிப்பு இதில் 5 இந்திரியங்கள் ஒரு வஸ்துவினை 5 இந்திரியங்கள் 5 விஷயங்களை ஞானமோட தெரிஞ்சுக்கிறது, அறிவு ஏற்படுறது. இதோடைய ரூபம், ஓகே, அப்புறம் வர்ணம், கண்ணு தெரிஞ்சுக்கிறது. அதுக்கப்புறம் இது மேலேருந்து இப்படி கீழே போட்டாவோ ஏதாவது பண்ணாவோ சப்தம் வந்தால் காது தெரிஞ்சுக்கிறது. அப்புறம் இது கொண்டு இங்கே அப்படி அமைக்க வச்சா ஸ்பர்ஷ அமுக்கிறது தெரிஞ்சுக்கிறது. சரியா? ஒருவேளை இதுக்கு ஏதாவது ஸ்மெல் இருந்துட்டுனா வணங்கந்து பார்த்த ஸ்மெல்லு தெரியுது. ஸோ சப்த ஸ்பர்ஷ ரூப இல்லை. அப்புறம் வாயில் வச்சுக்கிட்டு கடிச்சு பாருங்கள், குழந்தை மாதிரி. குழந்தை எல்லாம் டாய்ஸ்னு கடிக்கும் பாருங்கள். ஒன்றும் ருச்சி இல்லை, ஆனால் சப்பையாக இருக்கிறது இருக்குது இல்லைன்னு. இது மேலே மண் ஏதாவது இருந்தால் உப்பு இருக்கலாம். ஸோ 5 ஒரு வஸ்து பற்றி 5 வஸ்து ஒன்று தான், ஆனால் 5 அங்கே தெரிஞ்சுக்கிறது. ஆனால் திரும்பி பாருங்க, வெளியிலேயே துவைத்தம் இல்லை, ஒன்று தான். ஒன்று ஏன் அப்போ 5 தெரிஞ்சுக்கிறதுன்னா அதுதான் 5 புலங்கள் அங்கே இருக்கு. 5 கண் இல்லைன்னு வச்சுக்கோங்க. ஒரு எக்ஸாம்பிளுக்கு குருடனுக்கு மாதிரி இருந்தேன். அப்போது அவனுக்கு ரூபம்ன்றான்னு தெரியல, மிச்சம் எல்லாத்தையும் தெரியலாம். அது தெரியலன்னா கூட என்ன ஆயிடுச்சு? இப்போது ஒன்றாகலை. எதுவுமே தெரியலன்னா கூட என்ன ஆயிடுச்சு? ஒன்றாகலை. நான் இருக்கேன், இந்த தெரிஞ்சுக்கிற ஆசாமி நான் இருக்கேன். விஷயம் இன்னும் கொஞ்சம் ஆழமாக போனோம். 5 விஷயங்களை தெரிஞ்சுக்கிச்சு ஒன்று பற்றி 5 இந்திரியங்கள்னு தெரிஞ்சுக்கிறது ஒரு மனசு பாருங்க. ஸோ ஒன்று பலதை திரும்பி பலதுன்னு கிரகிக்கிறது ஒன்று. அப்புறம் அந்த ஒன்று மனசில் பல எண்ணங்கள் வருது, பல இன்ஃபர்மேஷன்ஸ் வருது. அதின்னு திரும்பி தெரிஞ்சுக்கிறது, மொத்தத்தினை ஃபில்டர் பண்ணி அனலைஸ் பண்ணுற புத்தி ஒன்று இருக்கு.
ஓகே, மனசுனே கவனிக்கிற புத்தி ஒன்று ஆயிடுச்சு. அதே மாதிரி புத்திக்குள்ளே கூட பல விதமான டிஸ்கஷன்ஸு, லாஜிக்ஸு, தாட்ஸு எல்லாம் வந்துடுது, கன்ஃபியூஷன்ஸ் வருது. ஆனால் அத்தனையும் சாட்சியாக இருந்து புத்தி நல்லா இருக்கும்போதும் தெரியறது, புத்தி கட்டி போனும்போதும் தெரியறது, புத்தியில் கன்ஃபியூஷனாக இருக்கும்போது தெரியறது, தெரிஞ்சுக்கிற சாட்சி ஒன்று தான். அப்புறம் சாட்சி நிறைய இருக்கான்னா சாட்சி நிறைய கிடையாது. சுத்த சைத்தன்யம், கூட்டஸ்த சைத்தன்யம் ஒன்று தான். அது எல்லோருக்கும் ஒன்று தான். அது எல்லோருக்கும் ஒன்றுனேது எங்கே தூக்கத்தில் புரியுறது நமக்கு. அதனால தான் அந்த நிலை எல்லாருக்கும் சமமாக இருக்குது. மிச்சம் எல்லாமே லைக்ஸ் டிஸ்லைக்ஸ் வித்தியாசமாக இருக்கலாம். அந்த தூக்கம் அனுபவம் ஆனந்தமய கோஷம் எல்லோருக்கும் ஒன்று அன்வர் சுவாமிஜி. The one ஆனந்தமய கோஷ, that is ஈஸ்வராஸ் ஸ்டேட் ஒன்று தான். ஸோ இந்த மாதிரி துவைத்தம் காணப்பட்ட என்ன ஆச்சு இப்போ? ஸோ ஸ்ட்ரகிள் பண்ணக்கூடாது. ஸ்ட்ரகிள் பண்ணுறதுக்கு ஒன்றுமே இல்லை. அப்போ என்ன பண்ணணும்? இல்லூஷனாக பார்க்கறது தான் இல்லூஷன்னு ஜெயிக்கிறதுக்கு, தாண்டி வர்றதுக்கு வழி. பிராந்தினி பிராந்தியாகவே நினச்சி தெரிஞ்சுக்கிட்டு அது பிராந்தி தான். அப்படி என்ன சொல்லியிருக்கோம் ஆல்ரெடி. அப்படி இருக்கும்போது அப்போது அந்த இல்லூஷனை நாசனம் பண்ணணுமா, இல்லூஷனை மாற்றணுமா, இல்லூஷனை பற்றி ஆசைப்படணுமா நேற்று சொல்லியிருக்கோம். எதுவுமே நடக்காது. அப்போ அதனால் ஞானத்துக்கு எங்கே தான் நஷ்டம் வந்துச்சு? இப்போ சொல்லும்போது அந்த ஞானம் தெரியறதே, உணர்வு ஏற்படுறதே, தெளிவு ஏற்படுறதே. அதனால் துவைத்த பிரதீத்தி அப்படின்னா, பிரதீத்தின்னா பாவம், துவைத்தம் இருக்கிற பிரதீத்தின்னு தெரியறது அப்படின்னா அர்த்தம் நல்லா புரிஞ்சுக்கணும். இந்த பாயிண்ட் துவைத்தம் பிரதீதி, துவைத்த பிரதீத்தி அப்படின்னு சொன்னால், தெரியறதுன்னு சொன்ன அர்த்தம் அத்வைத அப்பிரதீதி అని சொல்லக்கூடாது, நினச்சிக்காது. துவைத பாவம் மீன்ஸ் நாட் தி அத்வைத அபாவம். சரியா? அதனால் அத்வைத ஞானம் అనేది கான்ஷியஸ்னஸ் ஆன நான், அது எப்பவுமே இருக்கேன். துவைத்தம் காணப்பட்டானும் இருக்கேன், காணப்படலைன்னாலும் நான் இருக்கேன். துவைத்தத்தில் பல வகை இருந்தாலும் ஓகே, 2-3 இருந்தாலும் ஓகே. அதனால தான் ஜாகிரத் ஸ்வப்ன த்ரிஷு தாமசு யத்போக்யம் போக்தா போகश्च யத்பவேத் தேபியோ விலக்ஷண சாட்சி சின்மாத்திரः அகம் சதாசிவः கைவல்யோபனிஷத்து. அதனால இப்போ த ஃபைனல் பாயிண்ட் என்ன, இந்த 184 படித்ததுக்கப்புறம் அப்போது துவைத்த பிரபஞ்சத்துடைய சுக துக்கங்கள அனுபவமும் ஞானினி துவைத்த பிரபஞ்சத்துடைய சுக துக்கத்துடைய அனுபவம் எக்ஸ்பீரியன்ஸு ஞானினி சுகியாவோ துக்கியாவோ ஆக்காது, பண்ணாது. அது முயற்சி பண்ணாலும் இவர் துக்கி ஆக மாட்டார், சுகியும் ஆக மாட்டார். அதனால தான் refuse to become miserable. Miseries will come to everybody, but choice is ours. அதனால தான் துவைத்தத்தினி பார்த்து அதில் ஆசை ஏற்பட்டு எடிக்ட் ஆகிறது. 2 நாளுக்கு முன்னாடி பேசிட்டோம் அடிமையாகிறது பற்றி. இந்த சாய்ஸு நமக்கு இருக்கு. ஸோ ஞானி அப்படி அதுக்கு அடிமையாக மாட்டார். அவருக்கு இருந்தானு ஒன்று தான், இல்லானு ஒன்று தான். அந்த விதமாக புரிஞ்சுக்கணும். ஸோ 185 சொல்லப்பட்ட அந்த விஷயத்தின் இப்போது ஆச்சாரியர் என்ன பண்ணுறாரு, இந்த மேலே சொன்ன இந்த விஷயத்தினே இந்த அடுத்த ஸ்லோகத்தில் வேறு இன்னொரு திருஷ்டிகோணத்தில் எடுத்துக்கிட்டு ஆச்சாரியர் ஒருவேளை இதில் கேள்வி இருக்கு என்னன்னா, ஆச்சாரியர் யாக்ஞவல்க முதலான இந்த குருகள் எல்லாரும் கூட சிஷ்யர்களுக்கு போதிக்கிறாங்கன்னு நீங்கள் உதாரணம் சொல்லிட்டீங்க. அந்த போதிக்கிற போது ஒருவேளை போதிக்கிற அவருக்கோ இல்லை கேட்குறவங்களுக்கோ இருக்கிற ஏற்படுற ஞானம் அது பரோட்ச ஞானம்.
அது வந்து இன்டைரக்ட் நாலேஜ், பரோட்ச ஞானம். அதுக்கு பிறகு தான் அவங்க வந்து நிர்விகல்ப சமாதி அப்படியெல்லாம் அபியாசம் பண்ணி அந்த மாதிரி நிதித்தியாசம் நிர்விகல்ப சமாதி பண்ணதுக்கு அப்புறம்தான் அந்த இந்த துவைத்த ஸ்புரண இல்லாத அத்வைத்த ஞானம் ஏற்படும் அப்படின்னு நீ ஒரு வேளை சொல்ல விரும்பிட்டா, நோ 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 அப்படின்னு சொல்லக்கூடாது. அப்படின்னு நீ ஒரு வேளை சந்தேகிச்சா, நான் சொல்கிறேன் கேளு, நீ நிஜமாகவே அதிப்பிரசங்கம் பண்ணுறேன், நீ ரொம்ப ஓவராக பேசுகிறப்பா, ஓவராக போகிறேன். ஒருவேளை அப்படி திங்க் பண்ணுவோம். இப்போ அதான் கேட்குறான். 185 பாருங்க. निर्विकल्प समाधौ तो द्वैत दर्शन हेतुतः सैवापरोक्ष विद्येति चेत् सुषुप्तिस्तथा न किम्. ஒருவேளை நீ அப்படி சொன்னால் அதில் பெரிய ஃப்ளா இருக்கு, தவற நடக்கும். நிர்விகல்ப சமாதௌது, உண்மையாக நிர்விகல்ப சமாதிలో துவைத்த அதர்ஷன ஹேதுதா. என்ன சமாதி நிலையில் இருக்கிறவனுக்கு சமாதின்னா தூக்கம் வந்து அன்கான்ஷியஸாக அங்கேயும் அத்வைத்த நிலை இருக்கிறது. தூக்கத்தில் அத்வைத்த நிலை தான், டுவாலிட்டி தெரியலையே. சமாதி ப்ராக்டிஸ் பண்ணி யோகிகள் வந்து கொஞ்சம் நேரத்துக்கு மனசனை அப்படி நிறுத்திட்டு எண்ணங்களை எல்லாம் நிறுத்திட்டு அதுக்கு சில ப்ராக்டிஸ் சாதனைகள் எல்லாம் பண்ணிட்டு ஓகே கொஞ்சம் நேரத்துக்கு துவைத்தம் தெரியல. ஸோ அதர்ஷன ஹேதுதா சாயேவ அந்த நிர்விகல்ப சமாதி அந்த மாதிரி யோகம் சமாதி நிலை தான் அபரோக்ஷ வித்யா. அதுதான் டைரக்ட் நாலேஜ்னு கொடுக்கறது. அப்படின்னு இது சேத் நீ ஒருவேளை அப்படி நினச்சி அப்படி ஆர்கியூ பண்ணா, அப்போ நாங்கள் என்ன சொல்கிறோம் தெரியுமா? ஏன் இப்போ அதோடு நின்றுட்டேன். சுஷுப்தி ததா ந கிம். அப்போது சமாதி வரைக்கும் போகிற கஷ்டப்பட்டு தினந்தோறும் தூங்குறவன் மக்கள் இல்லை, மருந்து போட்டோ இல்லை ஆல்கால் குடிச்சோ ட்ரக்கு போட்டு மனுஷன் வந்து ரொம்ப நேரம் தூங்கணும்னு ஆசைப்படுறானே. அப்போது தூக்கத்தினு கூட நீ அத்வைத ஞானம்னு சொல்லு, அதையும் சொல்ல மாட்டேன், அதையும் சொல்லலாம் இல்லையோ. கொஞ்சம் கிண்டல் பண்ண சர்க்காஸ்டிக்காக பேசுகிறாரு குரு. ஏன்னா நீ சொல்கிறது அப்படி இருக்கு பாருங்கோ, எவ்வளோ இம்பார்ட்டண்ட் கேள்வி பதில். ஸோ இதனால தான் நிறைய பேருக்கு இன்னும் ஒரு பக்கம் கொஞ்சம் கொஞ்சம் சாஸ்திரம் படிச்சுக்கிறோம், கேட்குறோம், அப்போ சத்சங்கம் அப்படின்னு. ஆனால் யோகா மெடிடேஷனும் அப்புறம் அது பண்ணணும் இது பண்ணணும் ரொம்ப அதில் ஈடுபடுறது. அப்புறம் எனக்கு வந்து ஃபஸ்ட் லெவல் மெடிடேஷன், செகண்ட் லெவல் மெடிடேஷன், தேர்ட் லெவல் மெடிடேஷனும், அப்புறம் கிராஷ் கோர்ஸு, அப்புறம் க்ரஷிங் கோர்ஸு ஒன்றும் நடக்காது. இதுதான் இந்த மாதிரி ஸ்ரவணம் சாஸ்திரத்தினே ரொம்ப கிளியராக ஸ்டெப் பை ஸ்டெப்பாக நிதானமாக படித்து தெரிஞ்சுக்கிட்டு கேட்டுது ஆகணும். இதுதான் ஞானம் கொடுக்கும். அதனால தான் ஸ்ரவண மாத்திரன ஓகே எஸ் ஸ்ரவண மாத்திரேன ஜென்ம சம்சார பந்தனா. தன்னை அங்கே விஷ்ணு நாராயணனை பற்றி சொன்னாருன்னு நினச்சிக்காதுங்கோ. எஸ்யன்னு யாருடைய ஆத்மா பற்றி இப்படி கேட்டா, ஜன்ம சம்சார பந்தனாத் விமுச்சிதன்னு ஏதோ சத்தி போனதுக்கப்புறம் முக்தி வரும் வைகுண்டத்துக்கு போவோம், அது இல்லை அர்த்தம் பாருங்க. அதுதான் மேலோட்டமாக பார்த்தா விஷ்ணு சஹஸ்ரநாமம் கோட்டி கோட்டி மக்கள் எல்லாரும் படிச்சுவாங்க, அர்த்தம் கேட்டால் தானே. அந்த பேக்ரவுண்டு அதுக்கு அத்வைத பேக்ரவுண்டில் பார்க்கணும் அதை. ஸோ அபரோக்ஷ அப்போ பாரு எவ்வளோ ஃப்ளா இருக்குது நீ சொல்கிறதுல. இப்போ தூக்கம் கூட அத்வைத்த ஞான நிலையன்னு எடுத்துக்கலாமே. அப்போ எல்லாருக்கும் அத்வைத்த ஞானம் இருக்கு, அவங்க இஷ்டத்துக்கு வரும்போது தூங்கிக்கலாம், ஏதாவது ஹெல்ப் எடுத்து கூட தூங்கலாம், கிளாஸில் கூட தூங்கலாம். கிளாஸில் அப்போ டீச்சர் சொல்லி கேட்டு தான் நோட்ஸ் எழுதி தான் படித்து தான் அத்வைத்தம் வந்தால் என்ன தூங்கிட்டா போச்சு, அத்வைத்தம் தான் பாரு. அதனால்
ஸோ அந்த லாஜிக் இப்போ இவனை சொன்னது டீப் ஸ்லீப்பில் கூட ரியலைசேஷன் இருக்குமன்னா அது தட் இஸ் அது சரியில்லை. ஓகே, அப்படின்னு சொல்லிட்டு 186 வந்து இப்போது என்ன சொல்கிறாருன்னா, பூர்வபக்ஷியே மறுபடியும் இங்கே இது குரு இவ்வளோ சொல்லிட்டார், அவர் கிண்டல் பண்ணுற மாதிரி சொல்கிறாரு. ஏன்ப்பா தூக்கத்து கூட அப்போ அத்வைத ஞானம்னு எடுத்துக்கப்போ, கஷ்டப்பட வேண்டாம்னா பூர்வபக்ஷி வந்து நோ 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 அப்படி இல்லை அப்படி இல்லை, நித்ரையில் இருக்கன்னு இது நான் ஒத்துக்கலை. பாருங்கோ அவனுக்கு சாதகமாக எதனாலன்னா அங்கே வந்து ஆத்ம ஞானம் இல்லையாமா, நித்ரையில் வந்து ஆத்ம ஞானம் இல்லையாமா. ஆனால் சமாதியில் மட்டும் ஆத்ம ஞானம் இருக்குன்னு நினச்சிக்கிறான். ஆத்ம ஞானவன் அவன் என்ன நினச்சிக்கிறான்னா, கொஞ்சம் நேரத்துக்கு துவைத்தம் தெரியாமல் இருந்தா அப்படி நினச்சிக்கிறான். நாங்கள் கேட்குறோம், கொஞ்சம் நேரத்துக்கு துவைத்தம் தெரியாதுன்னா எல்லோருக்கும் 8 மணி நேரம் நிர்விகல்ப சமாதி ஏற்படுறது. நீ வந்து தூங்காமல் உட்காந்துட்டு என்னமோ பண்ணி பிரயத்தனம் பண்ணி கஷ்டப்பட்டு பண்ணு, அப்புறம் சமாதிலேருந்து வெளியே வந்ததுக்கப்புறம் என்ன துவைத்தம் தெரியல அவனுக்கும்? எவ்வளோ நாள் உட்கார போகிற சமாதியில்? அதனால தான் இந்த துவைத்த பிரபஞ்சம் தெரியக்கூடாது, கஷ்டமெல்லாம் தெரியக்கூடாது, போகணும், இது தாங்க முடியாதான்னு சொல்லி தான் ஒருத்தனும் தற்கொலை பண்ணிக்கிட்டா அது பாப்பம், அது கேஸு கோர்ட்டு எல்லாம் ஆகிடுது, அவனு போனானோ. ஆனால் அதே ஒரு மகாத்மா வந்து சஞ்சீவினி சமாதி ஆயிட்டாருன்னு அது யாரும் கண்டிக்கிறது இல்லை. ஏன்னா சஞ்சீவி சமாதி ஆகி தேகத்தினு அப்படி விடுற அந்த மகாத்மா ஞானத்தினால தேக தியாகம் பண்ணுறாரு. ஆனால் தற்கொலை பண்ணுற சாதாரண மனுஷனும் அப்படியா பண்ணுறான். அதனால சமுதாயத்தில் அங்கூட இப்போ கூட அங்கே சஞ்சீவினி சமாதி லைக் சந்த ஞானேஸ்வர், ராகவேந்திர சுவாமி, ஞானம் வந்ததுக்கு பிறகு இப்போ இனிமேல் எனக்கு இந்த சரீரம் தேவையில்லை, வந்த வேலை முடிஞ்சது, நானே வேணுமனே ஆனந்தத்தோடு இந்த துவைத்தத்திலிருந்து பூர்ணமாக அப்படி தனி பண்ணிக்கிறது சரீரத்தின் நானே விட்டுடுறேன். ஆனந்தத்தோட ஞானத்தோட பூர்ண ஞானத்தோட. நார்மலாக தற்கொலை பண்ணவனுக்கு என்னவா அப்புறம் பூஜை புனஸ்காரம் சமாதி கட்டி அங்கே என்ன கோயிலை கட்டுறாங்க. அதே சஞ்சீவினி சமாதின்னா இன்னும் 1500 வருஷம் மேலே இப்படியெல்லாம் சிலது சொல்லப்பட்டிருக்கு. அந்த ராகவேந்திர சுவாமி சமாதி ஆகட்டும், ஞானத்தில் அந்த அந்த சமாதி ஜீவ சமாதி பண்ண இடத்துல அவங்களுடைய ஞான சக்தி, ஆத்தியாத்மிக சக்தி அங்கே பரவிட்டு இருக்குமா. சரி, அதனால தான் சித்த மகாத்மர்களுடைய சமாதி அந்த இடத்துக்கு போகிறதுக்கு என்னென்னா அது நம்மளுடைய ஆத்தியாத்மிக சிந்தனை மேலே அது எஃபெக்ட் பண்ணும், பிரயோஜனப்படும். சரி, அதனால் இப்படி நீ சொன்னால் அப்புறம் என்ன திரும்பி கேட்குறான், இந்த 186 ஆத்ம ஞானம் அங்கே இல்லை நித்ரையில். அதனால் நான் நித்ரையில் அவித்யா அப்படி அவித்யா தான் இருக்கேன் அங்கே, ஆனால் சமாதியில் மட்டும் வித்யான்னு அப்படியான்னு ஒரு வேளை நீ சொன்னால் அதையும் தப்பு. சரியா? தப்பு சாரி, நீ அப்படி சொன்ன அர்த்தம் நீ ஆத்ம ஜானம் அங்கே இல்லை, அங்கே வித்தை இல்லைன்றான். வித்தை இல்லைன்னா அப்போது பூர்ண ஆத்ம ஜானம். அப்போ நீ ஒத்துக்கிற நல்லது தான், நீ எங்கள் கட்சியில் வந்து சேர்ந்துட்டுருக்க, உனக்கு தெரியாமல் நீ மாட்டிக்கிட்டு எங்கள்கிட்ட வந்துட்டுருக்க. ஏன்னா அப்படின்னா அந்த நீ வந்து நித்ரையில் இல்லைன்றீங்க, நித்ரையில் இல்லைன்னா அப்போது இட்ஸ் குட். அங்கே ஞானம் இல்லைன்னு அப்போ எப்போ ஞானம் வருமாண்ணா? சமாதியில் வருமா? சமாதியில் வருதுன்னா இப்போது இங்கே உதாரணம் சொல்லுவார், அப்புறம் பாருங்க 186 படிக்கிறோம். இப்போது ஸோ நீ தூக்கத்தில் வித்யை இல்லை அஜ்ஞானந்தா இருக்கன்னு நீ சொன்ன அர்த்தம், அப்போது ஆத்ம ஜானம் అనేది முடிச்சிருக்கும்போது துவைத்தம் காணப்பட்டிருக்கும்போதே இந்த துவைத்த பிரபஞ்சத்தினை అనుభవించితే అద్వైత ఆత్మజ్ఞానం ఏర్పడడం అనేది ఆత్మానం చేత్ విజానీయాత్ అయమస్మీతి పూరుష. முக்கியமான அந்த ஸ்லோகம் மறக்கக்கூடாது, அதை தெரிஞ்சுக்கணும். ஆத்ம ஜானம் ஏற்படும், நான் சைத்தன்யம், நான் சுத்த பிரம்மமனே. அதனால்
அங்கே ஆத்ம ஜானம் இல்லை. அதனால் ஆத்ம ஜானம் இந்த வித்யானே ப்ரூவ் ஆகிறது நீ சொல்கிறது இல்லையே. அதனால் ద్వైత ప్రతీతి இல்லாமல் ஆகிறது అనేది வித்யா. ద్వైత பிரதீதி இல்லாமல் இருக்கிறது பூர்ண வித்யை இல்லை. ஆத்மஸ்வரூபம் தெரியல, அது வித்யை இல்லை, அவித்யை தான். அப்போ வித்யன்னு என்ன? நினைவுல தான் வித்யா புத்திக்குள்ளே ஏற்படணும். சரியா? அதனால் இப்போது இந்த ஸ்லோகம் கன்க்ளூஷன் என்ன ஆகிடுது? மைண்டு, தாட்ஸு, அதோடைய presence or absence of the presence of the objects, senses, mind, thoughts எது எல்லாமே கூட அது இருந்தாலும் இல்லைனாலும் எனக்கு ஒன்றும் அது எஃபெக்ட் பண்ணாது. யாருக்கு? இந்த ஞானம் திருஷ்டி ஏற்பட்டவனுக்கு. அதனால் ஃபைனல் கன்க்ளூஷன் என்ன சொல்லணும்? தாட்ஸ் எண்ணங்கள் இல்லாமல் எந்த டுயல் பற்றி இருக்கிறது தான் அதுதான் துவைத்தம். இல்லாமல் இருக்கிறது தான் தாட்ஸ் இல்லாமல் இருக்கிறது தான் அதுதான் துவைத்தம். இல்லாமல் இருக்கிறது தான் துவைத்தம். தெரியாமல் இருக்கிறது தான் ஞானமணி நீ நினைக்கிறது தப்பு அப்படின்னு. அதுக்கு இப்போ நான் சொன்னதெல்லாம் இந்த ஸ்லோகத்துடைய சாராம்சம். 186 ஆத்மதத்வம் ந ஜானாதி சுப்தோ யதி ததா த்வயா ஆத்மதீரேவ வித்யேதி வாச்சம் நத்வைத விஸ்மிருதிः. சுப்தோ ஆத்மதத்துவம், இந்த தூக்கத்தில் ஆத்மதத்துவம் ந ஜானாதி தெரியல. இப்போது எதி அதுதான் காரணமாக இருக்கிறது. டைரக்ட் நாலேஜுக்கு டீப் ஸ்லீப்பில் ஏற்படலேதுன்னு நீ தெரிஞ்சுக்கிட்டே இப்போது இல்லைன்னு சொல்கிறேன். அதனால் நித்திரை பற்றி நான் சொல்லலைன்றேன். நித்திரையில் டைரக்ட் நாலேஜ் ஆத்மா பற்றி தெரியலன்னு. அதே மாதிரி தான் ததா அதே மாதிரி துவயா ஆத்மதீஹி ஏவ த செல்ஃப். அதனால் அப்படி என்ன அர்த்தம் என்னன்னா, உன்னால் இப்போ ஒத்துக்கப்பட்டது ததா. அதனால் உன்னால் ஆத்மதீஹி ஏவ ஆத்மா நானே தெரிஞ்சுக்கிற அந்த தாட், அகம் பிரம்மாஸ்மி தாட், ஆத்மதீஹி ஏவ செல்ஃப் நாலேஜ் மட்டும்தான் வித்யா அப்படின்னு இது வாச்சம். நீ பேசினதுலே இப்படி பற்றி பார்த்தீங்கன்னா அப்படி தான் தெரியறது. அதனால தான் இதுதான் புரிஞ்சுக்கணும். அதனால் துவைத்த பிரதீதிக்கு பற்றி கவலைப்பட வேண்டாம். அத்வைத்த ஞானம் கூட பக்கத்தில் இருக்கும். ஸோ துவைத்த விஸ்மிருதின்னா ஓகே, துவைத்த விஸ்மிருதி போனாதான் அத்வைத்த ஞானம் இருக்கணும். அத்வைத்த ஞானம் இருந்தால் துவைத்த ஸ்மிருதி இருக்கக்கூடாதுன்னு பெரிய தப்பான ஒரு பாவம் கருத்து. அது விட்டுடனார் அப்படின்னு சொல்லிட்டு 187 அவனை இல்லை இல்லை சுவாமி, ஒருவேளை இப்படி சொல்லலாமோ பாருங்க, அவனை விடமாட்டான். நம்ம மனசுதான் விடமாட்டான். ஒருவேளை இப்படி சொல்லலாமா? என்ன தெரியா? துவைத்த பிரதீதி இல்லாமல் இருக்கிறது, ஆத்ம ஞானம் மட்டும் இருக்கிறது. துவைத்த பிரதீதி இல்லாமல் ஆத்ம ஞானம் மட்டும் இருக்கிறது. இல்லை, இந்த ரெண்டு சேர்ந்து இருக்கிறத வித்யா அப்படின்னு சொல்லலாமா? ஆக்சுவலி முதல்ல துவைத்த பிரதீதி இல்லாமல் ஆத்ம ஞானம் இருக்கணும் అనేది அவன் ஒத்துக்கலை. துவைத்த பிரதீதி இருந்தால் ஆத்ம ஞானம் அவங்க இல்லைன்னு அர்த்தம் தான். சரி, ரெண்டுத்தினு வச்சுக்கலாமே என்றார். ரெண்டுத்தின என்ன? துவைத்த பிரதீதி ஒன்று மட்டும் இருக்கிறது అనేది வித்யை இல்லை அப்படின்னு நீ நினச்சா அப்படி கூட அது சரி வராது. ஓகே, ஏன்னா நீ அப்படி சொன்னால் இது பாதி மட்டும். ஓகே,
பாதி மட்டும் இஃப் யூ சே 187 படித்து நான் விவரிக்கிறேன் பாருங்க. இவன் என்ன சொன்ன, கேன் வி சே தட் ஆப்சன்ஸ் ஆஃப் பர்செப்ஷன் ஆர் டுயாலிட்டி அலாங் வித் த செல்ஃப் நாலேஜ், அதுதான் டைரக்ட் நாலேஜ். அப்படின்னா இந்த அப்செஷன், ஓகே, துவைத்த பிரபேத்தி இல்லாமல் இருக்கிறதா செல்ஃப் நாலேஜ். இப்போ செல்ஃப் நாலேஜ்னு ஒத்துக்கிறான், ஆனால் துவைத்த பிரதீதி இல்லாமல் இருக்கணும்னு இது இன்னும் அவனு விடலை, அதுக்கு அவனுக்கு அப்செஷனாகவே இருக்கு. சரி, ரெண்டுமே இருக்கட்டும் அப்படின்னு சொன்னால் ஓகே, என்னாகும்? உபயம் மிலிதம் வித்யா எதி தர்ஹி घटादयः अर्धविद्याभाजिनः स्युः सकलद्वैत विस्मृतेः. எதி ஒருவேளை நீ உபயம், உபயமன் என்ன, உபயமன்னு அர்த்தம் இது பாருங்க, ஆப்சன்ஸ் ஆஃப் தி டுயாலிட்டி அண்ட் இன்னொரு பக்கம் செல்ஃப் நாலேஜ், மில்லித்தம் டுகெதர், மில்லித்தம்னா மிக்ஸ் ஆகி ரெண்டுமே டுகெதர் இருந்தால் தான் அதுக்கு பேர் வித்யா. அதுதான் வித்யான்னு இங்கே அபரோக்ஷ ஜானம் అని ஞாபகம் வச்சுக்கணும். வித்யா அப்படின்னு கன்சிடர் பண்ணணும். நீ சொல்லிட்டா தர்ஹி இன் தட் கேஸ் அப்படின்னா என்னாகும் தெரியுமா பாரு, घट आदयः अर्ध विद्या भाजिनः स्युः. என்ன சொல்ற, துவைத்த அனுபவம் இருக்கக்கூடாது, ஆத்ம ஞானம் வித்யை இருக்கணும் அப்படின்னா. அப்படி சொன்னால் ஒன்று இது ஒன்று ஆக்சுவலி நெகட்டிவ், இது ஒன்று பாசிட்டிவ். இது ரெண்டு இருக்குந்தால் அது வித்யான்னு எடுத்துக்கலாம். ரெண்டுன்னு அப்படி ரெண்டுன்னா அதில் இன்னி இந்த குடம் இந்த மாதிரி வஸ்துகள் இருக்கு பாரு, ஜட வஸ்துகள் எல்லாம், ஓகே, घट ஆதயன்னா எக்ஸெட்ரா எக்ஸெட்ரா எனி வஸ்து. இந்த घटத்துக்கு இது எல்லாத்துக்கு அர்த்த வித்யா பாஜன ஸ்யு. அப்போது இதுக்கு பாதி ஞானம் இருக்கு. என்னது, இதுக்கு அத்வைத்த பிரதீதி இல்லையே, சாரி துவைத்த பிரதீதி, துவைத்தம். இந்த குடத்துக்கு இதுக்கு பக்கத்தில் இந்த பொருள்னு கொண்டு வச்சா இந்த குடத்துக்கு தெரியுமா, என பக்கத்தில் கிளிப்பு நிற்கிறது, எப்படி ஒல்லி இருக்கு பார், இதுக்கு அசல் ஏதாவது தெரியுமா? நீ என்ன சொல்கிற, துவைத்தம் தெரியாமல் இருக்கிறது தானே சொல்கிற. ஸோ ஆனால் ஞானம் இருக்கணும். ஆனால் இதுக்கு துவைத்தம் தெரியல அப்படின்னு இதுக்கு ஞானம் இருக்க, ஒன்று இருந்த பாதி ஞானம் அப்போ இது எல்லாத்துக்கும் இருக்கிற மாதிரி தானே. அதான் சொல்கிறேன், அர்த்த வித்யா பாஜினா ஸ்யு, இது எல்லாத்துக்கும் ஹாஃப் நாலேஜ் இருக்கிற மாதிரி ஆகிடும். ஏன்னா துவைத்தம் இல்லையே இதுக்கு எல்லாத்துக்கு. துவைத்தம் பிரதீதி இல்லையானே தான் உன்னுடைய பிடிவாதமாக நீ பேசிகிட்ருக்க. இது எல்லாத்துக்கும் எங்கே இருக்க துவைத்தம்? இட் டசன்ட் ஹேவ் எனி ஃபீலிங் ஆஃப் துவைத்தம். அப்போது பாதி நாலேஜ் இருக்கிற மாதிரி தானே அதுக்கு, அப்படி எடுத்துக்க வேண்டி வரும். ஸோ டுயாலிட்டியே இல்லை, மொத்தம் ஆப்சன்ஸ் இந்த விஷயத்தில் பார்த்தியா. ஸோ இது மாதிரி ஆகிடும் நீ அப்படி கேட்டால் கூட. அதனால் இந்த ஜடமான இந்த பொருட்கள் மட்டும் இல்லை, நீ சொன்ன மாதிரி மெடிடேஷனில் ஈடுபட்டுட்டு சமாதி நிலை வந்தாதான் அப்படின்னு சொன்னால் அதில் இன்னும் கூட ப்ராப்ளம் இருக்கு. உனக்கு இந்த பாதி ஞானம் கூட இல்லாத மாதிரி ஆகிடும் உனக்கு. அட்லீஸ்ட் த பாட் இஸ் பெட்டர் தேன் யூ ஆகிடும். அதனால் நாட் ஓன்லி இன் தி இன்னர் ஆப்ஜெக்ட்ஸ் பட் ஈவன் தோஸ் ஹூ ஆர் என்கேஜ்ட் இன் த ப்ராக்டிஸ் ஆஃப் மெடிடேஷன். அப்படின்னா இவன் யோகா மெடிடேஷனும் அதை பற்றி தானே வாதிச்சிட்ருக்கிறான். அதனால் 188 என்ன சொல்கிறார் ஆச்சாரியர், நீ வாதிக்கிற வாதனில் என்ன தோஷம் இருக்குது தெரியுறதா? ஸோ மேலே சொன்ன மாதிரி ஜடத்தில் சகம் பாதி ஞானம் இருந்தது. ஆனால் உன்ன மாதிரி தியானம் இதுன்னு ஈடுபடுறவங்களுக்கு அது கூட இல்லாமல் ஆயிடுது. எப்படி என்ன உதாரணம் சொல்கிறாரு,
இந்த குடம் அதெல்லாமே கூட டியூயாலிட்டினால எத்தனை 100 குடம் கொண்டு வந்து வச்சுடுங்க, என்னாவது பண்ணுங்க, இந்த குடம் டிஸ்டர்ப் ஆகுமா? டியூயாலிட்டி இல்லை இதுக்கு, அதனால் இது இட் நெவர் கெட் டிஸ்டர்ப்டு. ஆனால் தியானம் பண்ணுற நீ சின்ன கொசு வந்து காது கிட்ட போயின்னு பஸ்ஸிங் சவுண்ட் பண்ணாவே எவ்வளோ டிஸ்டர்ப் ஆகிறோம். அப்போ அது பெட்டரா நீ பெட்டரா? அதுதான் அந்த கரெக்டாக அந்த கொசு எக்ஸாம்பிள் தான் எடுத்து சொல்கிறாரு. மஷகத்வனி முக்யானாம் விக்ஷேபாணாம் பகுத்வதः தவ வித்யா ததா ந ஸ்யாத் घटादीनाम यथा திருடா. அந்த குடத்துக்கு இருக்கிற அளவுக்கு திருடமான நிஷ்ட அத்வைத, அது துவைத்த பிரதி துவைத்தத்துக்கு எஃபெக்டே ஆகாமல் இருக்கிறது. அதுக்கப்புறம் அத்வைத்தம் பற்றி விட்டுணும், துவைத்தம் எனக்கு எஃபெக்டே பண்ணல. அந்த குடத்துக்கு இருக்கிற அளவு கூட திருடமான ஞானம் உனக்கு இல்லை மாதிரி ஆகிடும். யதா கட ஆதீனாம் வித்யா திருடா. நீ தானே சொன்ன அங்கே துவைத்த பிரதீத் இல்லைன்னா அது பாதி அது இருக்கலாம், அப்படி ஆத்ம ஜானவன் அதுக்கு பாதி ஒன்று ஒரு பாயிண்ட் அதுக்கு இருக்கு, சரியா? அப்போ அதுதான் திருடமாக இருக்கே சாத். ஏன்னா தவ ததா ந, ஆனால் அந்த அளவுக்கு டிஸ்டர்பே ஆகாமல் நீ இருக்கிறது இல்லை. ஆமாம், முக்கியமாக இந்த மெடிடேஷன் ரொம்ப ஈடுபடுறவங்களுக்கு ரொம்பவே டிஸ்டர்பன்ஸ் ஆகும், ரொம்ப சென்சிட்டிவ் ஆகிடுவாங்க அவங்க. அதனால் எப்போ பார்த்தா தனியாக போகணும், தனியாக இருக்கணும், எப்போ அப்படி ஆகிடுவேன். அப்புறம் சமாதியிலேருந்து வெளியில் வந்தால் அவங்களுக்கு இன்னும் உலகம் ரொம்ப தொந்தரவு பண்ணும், ப்ராப்ளம் ஆகும். மெடிடேஷன் எப்படின்னா இன்ஜின் ஆஃப் பண்ணாமல் பிரேக் போட்ட கார்பரேஷன் ட்ரக்கு மாதிரி. அதனால தவ வித்யா ததா என்னென்ன மஷக துவனி முக்கியானாம், அந்த பஸ்ஸிங் சவுண்டாக காது கட்டது வந்து சின்ன கொசு சப்தத்துக்கு உனக்கு இவ்வளோ விக்ஷேபம் ஏற்படுறது. ஓகே, அந்த மாதிரி விக்ஷேபம் ஒரு கொசு இல்லைப்பா, உனக்கு நிறைய விக்ஷேபம் இருக்கு. ஆனால் அந்த ஜடமான குடத்துக்கு ஒரு விக்ஷேபம் இல்லை. இட் இஸ் நாட் எஃபெக்டட் பை எனி அதர் டியூயாலிட்டி. அப்போ அது சிறந்ததாக நீயா யோசிச்சுப்பார் அப்படின்னு நல்லாவே அடி போடுறார். அதனால் ஸ்டூடெண்ட்டே என்ன பண்ணுற, இப்போது நீ இப்போது ஆத்ம ஜானம் ஒடுங்க நினைவில் புத்தியில் துவைத்தம் இருந்துட்டு இருக்கும்போதே, துவைத்த பிரபஞ்சம் காணப்படும் போதே ஆத்ம ஜானந்தான் வேணும். செல்ஃப் ரிகக்னிஷன் ஆஃப் த செல்ஃப், உன்னுடைய ஸ்வரூபம் என்ன అనేది புத்தியில் இப்படி கேட்டு புரிஞ்சுக்கணும். புரிஞ்சுக்கிட்டா நீ தன்யன். ஆத்மதீரேவ வித்யேதி யதி தர்ஹி சுகீ பவ திருஷ்டசித்தம் நிருந்த்யாச்சேது நிருந்திம் த்வம் யதா சுகம். இந்த ஆத்ம ஜானம் எல்லோன் வித்யா, அபரோக்ஷ ஜானம் கொடுக்கும். அப்படி நீ இதி எதி தரிஹி, இப்படி இது நீ ஒத்துக்கிட்டா, ஓகே, நல்ல பையன், சமத்து, ஓகே, யூ ஆர் பிளெஸ்டு, தன்யம், சுகி பவ. இல்லை இல்லை, திருஷ்ட சித்தம், மைண்டு ரொம்ப டிஸ்டர்ப்டாக இருக்கு. சித்தத்துக்கு மனசுக்கு ரொம்ப முக்கியத்துவம் கொடுக்குறவங்களுக்கு இந்த யோகாவில் ரொம்ப ஈடுபடுவாங்க. வை யூ கிவ் ஸோ மச் இம்பார்ட்டன்ட் டு த மைண்ட்? ஓகே, மைண்டு ஜடம். அந்த மானசந்து கிம் மார்கணே கிருதே நைவ மானசம் மார்க ஆர்ஜவாத். ஸோ மனசு இப்படி திருஷ்ட சித்தம், இந்த நாட் துஷ்டன்னா டிஸ்டர்ப்டு, கண்டாமினேட்டடு, நாகிங் மைண்டு வந்து நான் கண்ட்ரோல் பண்ணணும். நிருந்தியாத், ஓகே, ஷுட் பி கண்ட்ரோல்டு. அப்படின்னா எதுக்குன்னா ஃபார் செல்ஃப் நாலேஜ். அதுக்கு தான் நான் யோகாவில் அவ்வளோ ஈடுபட்டுட்டு கோர்ஸ் மேலே கோர்ஸுக்கு போயிட்டுருக்கு, அதே பண்ணிகிட்ருக்கு. அதனால தான் சத்சங்கத்துக்கு உங்கள் கிளாஸுக்கு வரதில்லை ரெகுலராக. சேத் அப்படின்னா துவம் ததா சுகம் நிருந்தி. ஓகே, கோ, விஷ் ஆல் த பெஸ்ட்டு. அந்த மனசனை கண்ட்ரோல் பண்ணிவிட்டு நல்ல சுகமாயிரு அப்படின்னு ஆச்சாரியர் வந்து திட்டாமல் திட்டுறாரு. திட்டுறதுன்னா அத்வைத ஆச்சார ஞானிகளுக்கு ஓகே கோ,
நீ கர்ம பண்ணணும், சர்வீஸ் பண்ணணும், சோஷியல் சர்வீஸ் பண்ணணும், அப்படி நான் சேவை, ஓ பரவாயில்ல, இதோ ஒரு நாளைக்கு இல்லை நான் கோவிலாக போகணும், சுற்றணும், அப்படி அது பண்ணணும், பரிகாரம் இப்போ சரி பண்ணிக்கும். அதனால தான் அத்வைத ஞானிகள் மகாத்மாக்கள் எப்பவுமே யாருனே ந புத்தி வேதம் ஜனயேத் அஜ்ஞானாம் கர்ம சங்கினாம் ஜோஷயேத் சர்வ கர்மா. அதனால் அதே மாதிரி இங்கே வித்யாரண்ய சுவாமி சரி போயிட்டு வா, எனியோ பி ஹாப்பின்றார். ஆனால் அந்த மனசனை கண்ட்ரோல் படுத்தணும்னு போனவனை பி ஹாப்பியாக இருக்க முடியுமா? ஸ்ட்ரகிள், நான் ஸ்டாப் ஸ்ட்ரகிள் நடந்து கொண்டே இருக்கும். அதனால அப்படி சொல்லி இப்போது கடைசியில் 190வது ஸ்லோகத்தில் இந்த அபவுட் டிஸ்கஷன் மொத்தம் எதுக்காக பண்ணோம்? கிமிச்சன் அనే வார்த்தைக்காக பண்ணோம். அது இப்போ கன்க்ளூஷனாக அர்த்தம் என்ன முடிவு பண்ணியிருக்கு தெரியுமா? அந்த உபனிஷத்து ஸ்டேட்மெண்ட்டு ததிஷ்டமேஷ்டவ்யமாயாம் மாயா தூ அஸ் ததிஷ்டமேஷ்டவ்யமாயா தத்வஸ்ய சமீக்ஷணாத். என்னமோ ஒரு வார்த்தை, மாயாமயத்வஸ்ய சமீக்ஷணாத். சரி, இச்சன்னபி அக்னவத் இச்சன்னப்யக்னவத் நேச்சேத் கிமிச்சின்னிதி ஸ்ருதம். தது அந்த கண்ட்ரோலிங் ஆஃப் த மைண்ட் அதெல்லாம் இஷ்டம், அது நல்லது தான். அதெல்லாம் ப்ரீ ஸ்டெப்பாக சில டிசிப்ளின்ஸு யோகா கொஞ்சம் ஓரளவுக்கு அப்படின்னு. நீ சிரவணம் சத்சங்கம் பண்ணிட்டாவே மைண்டு கண்ட்ரோல் ஆகும், சுத்தமாகும். ஆகலை இத்தனை வருஷமாக இவ்வளோ விஷயங்கள் கேட்டுட்டு, பாகவதம் கேட்டு, உபனிஷத்துகள் கேட்டு ஆகாது என்ன? சரி பண்ணணும், ஏஷ்டவ்யம், ஒன் ஷுட் பி ப்ராக்டிஸ்ட் ஓன்லி. பட் அதுக்கு நீ சொல்கிற யோகா மார்க்கத்தில் அப்படி சமாதின்னு அந்த விதமாக புரிஞ்சிக்காமல், சாஸ்திர வேதாந்த பேக்ரவுண்ட் இல்லாமல் யோகம் అనేది மைண்ட் கண்ட்ரோல் అనేది தப்பாக புரிஞ்சுக்கணி. மாயாமயத்வஸ்ய சமீக்ஷணாத். ஸோ இந்த மாயாமயமான இந்த இல்யூஷன் நேச்சர் ஆஃப் தி வேர்ல்டுன்னு இது இது மத்தியா சம்பந்தப்பட்டதுன்னு தெரிஞ்சுக்கிறதுக்காக மனசு ஏகாகிரமாகவும், கண்ட்ரோல் மைண்டுன்னு என்ன மனசே இல்லாமல் செய்யணும்னு எதுக்கு நினைக்கிறேன், அது ஒழுங்காக திங்க் பண்ண வச்சா போதுமே, சேனலைஸ் பண்ணால். அந்த மாதிரி அது பார்க்குறதுக்கு சமீக்ஷணாத்து அது யூஸ்ஃபுல் தான். அதுக்கு டிசிப்ளின் வேணும். அப்படின்னு ஒருவேளை நீ இச்சன்னபி அப்படியே நீ ஆசிச்சா கூட அக்னவத்து. ஓகே, இங்கே இந்த இப்போ சொல்கிறாரு, ஒரு இக்னோரண்ட் அக்ஞானி பர்சன் மாதிரி இந்த ஞானி ந இச்சேத். அது அர்த்தம்தான் கிமிச்சன். he likes but he don't like. He desires but he don't desire. He did not desire anything. அக்னவத்தன்னா அந்த அக்ஞானி மாதிரி ஞானி மாட்டிக்கிறதில்லை அப்படின்னு புரிஞ்சுக்கிறதுக்கு தான் இதிஹி ஸ்ருதம். இந்த உபனிஷத்தில் சொல்லப்பட்ட கிமிச்சன் அப்படின்னு அர்த்தம், எதுக்காக எது பற்றி எங்கே ஆசைப்படுவான், என்ன பார்க்குறது எல்லாமே பிரம்மம் அப்படி இல்லை. அப்போ அவனுக்கு பிராரதம் இருக்கே, வருது போகிறது இதெல்லாம் இருக்குது, சுகதுக்கம். அதனால் இங்கே கிமிச்சனன்னா அர்த்தம் who is there to desire what and இல்லை, he desires but he is not really desiring because bondage ஏற்படலை, அதனால் எக்ஸைட்மெண்ட் வரலை, அதனால் மைண்ட் டிஸ்டர்ப் ஆகலை. இவ்வளவு விஷயங்கள் பின்னாடி இருக்குது. அது வச்சு தான் இவ்வளோ டிஸ்கஸ் பண்ணது. நம்ம இங்கே இந்த 190வது ஸ்லோகத்தில் ஆச்சாரியர் முடிக்கிறாரு. இதுக்கு சுற்றி இன்னும் கூட நாளையிலேருந்து வித்தியாசமான சில கொட்டேஷன்ஸ் எல்லாத்தோட டிஸ்கஷன் தொடங்கும். ஓம் பூர்ணமத பூர்ணமிதம் பூர்ணாத் பூர்ணமுதச்யதே பூர்ணஸ்ய பூர்ணமாதாய பூர்ணமேவாவசிஷ்யதே. ஓம் சாந்தி ஷாந்தி ஷாந்தி. ஹரி ஓம் ஸ்ரீ குருப்யோ நமः. ஹரி ஓம்.
ஹரி ஓம் தத் சத்.